ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனிதனை விட இயற்கையை அதிகம் விரும்பக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வாயில்லா ஜீவன்க. இவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா மைலோங்க. இவனுக்கு நேச்சுரல் கிராஸ் வந்து ரொம்பவே பிடிக்குமா. அதுக்காக இவனுக்கு ஒரு செட்டப் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவனுக்காக காசா கிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுக்குமாடியில். இவனோட மகிழ்ச்சியை நீங்களே பாருங்கள். இப்போ இவனுக்காக ஒரு செட்டப் அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரேம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ட்ரைன் மேட்டு ஜியோ ஃபேப்ரிக்லாம் போட்டு நேச்சுரல் புல்லை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள். அங்கேயே போய் தூங்கிட்டாங்க. அங்கே பாருங்க, டே மைலோ அங்கே பாருங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறான்னு. ஜாலியாக இருக்குதுங்க அவனுக்கு. இந்த புல்லை உருந்து பிறல்றான். அதுக்கப்புறம் நைஸாக வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வந்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து டேங்க்ஸ் சொல்கிறான்னு நினைக்கிறேன். மேலே வந்து ஏறி உருண்டு பிறண்டுட்டு திரும்பி பார்த்திங்கன்னா அந்த புல் மேட்டுக்கே போயிட்டாங்க. போயிட்டு திருன்னு முழுகிறான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிற்கிறாங்க. செம காமெடியாக இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு அவங்க கேட்கும் போது இதை எப்படா பண்ண போகிறோம் அப்படின்னு யோசித்தோம். பல யோசனைக்கு அப்புறம் இதை மாதிரி ஒரு ஃப்ரேமை ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரேமை ரெடி பண்ணி அதில் நேச்சுரல் கிராஸை வந்து செட் பண்ணிட்டோம். ஏன்னா நார்மலாக நம்ம மண் தரையில் செட் பண்ணுவோம். இது கொஞ்சம் சிமெண்ட் தரையில் செட் பண்ணுறதுனால இதை மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி செட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாயில்லா ஜீவனுக்கு நீங்கள் எந்த மாதிரியான செட்டப்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க என்பதை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு பற்றியும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான செட்டப்பு உங்களுடைய செல்ல குட்டிகளுக்கு வேணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 4 அடி நீட்டும் 3 அடி அகலமும் கொண்டது. ஒரு நாய்க்குட்டிக்கு இந்த ஸ்பேஸு போதுமானதாக இருக்கும். கூடவே உட்காந்தும் விளையாடுறாங்க பாருங்கள் செல்ல குட்டிகள்.